உடல்ல சத்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா, மிக முக்கியமாக வைட்டமின் பி12 வந்து குறைபாடு இருக்கிறவங்க, அதாவது சைவ உணவு மட்டுமே வந்து எடுத்துக்கக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வைட்டமின் பி12 வந்து குறைபாடு இருக்கும். ஸோ, அதற்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பயறு வகைகள், நட்ஸ் வகைகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ, உணவுப் பொருட்கள பொறுத்தவரைக்கும் உடம்புல பித்தத்த குறைக்கிறதுக்கு நீர் காய்கறிகள வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வெண்பூசணி எடுத்துக்கிறது, அதே மாரி வெள்ளரிக்காய், சுரைக்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகள வந்து எடுத்துக்கிறது. இஞ்சி, கொத்துமல்லி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பித்தத்த குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி அசைவ உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கும்போது வைட்டமின் பி12 சத்து வந்து நமக்கு கிடைக்கும். சூரிய வெளிச்சத்தில போம்போது வைட்டமின் டி சத்து வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதன் மூலமாக கை, கால்கள்ல உண்டாகக்கூடிய எரிச்சல ஓரளவுக்கு வந்து குறைச்சுக்கலாம். இது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுடரையும் நீங்க வீட்லயே தயாரிச்சு பயன்படுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கை, கால் எரிச்சலும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடம்புல உண்டாகக்கூடிய அரிப்பு, அங்கங்க வந்து கருநிற திட்டுக்கள்லாம் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாரி உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். ஸோ இந்த சூர்ணம் வந்து தயாரிக்கிறதுக்கு ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இது கூட வந்து ஏல அரிசி, ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அரிசி மட்டும். இது கூட வந்து மிளகு, சீந்தில் இந்த 5 மூலப்பொருட்களையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு, இந்த ஒரு சூர்ணத்த வந்து நம்ம ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு ரெகுலரா தேனோட வந்து நம்ம எடுத்துக்கும்போது, கை கால்கள்ல உண்டாகக்கூடிய எரிச்சல் வந்து நமக்கு குறைய